சிதம்பரத்தில் குளிர்பானம் வாங்கியதற்கு பணம் கொடுக்காமல் காரை ஏற்றி கடையை சேதப்படுத்திய உதவி பேராசிரியர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதலில் இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன். வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது, எந்த பகுதியில் நடைபெற்றது? சம்பந்தப்பட்ட உதவி பேராசிரியர் தொடர்பாக தற்போது விசாரணை எந்த அளவில் போயிட்டு இருக்கு? விரிவான தகவல்கள். வணக்கம். சிதம்பரம் நகரில் வசித்து வருபவர் பாலச்சந்தர். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு சிதம்பரம் காசுக்கடை தெருவில் உள்ள வேல்முருகன் என்பவரின் மளிகை கடைக்கு மது போதையில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க சென்றுள்ளார். அதற்கு கடை உரிமையாளர் பணம் கேட்டபோது அந்த கடைக்காரரோடு வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில வீட்டிற்கு சென்ற பாலச்சந்தர் அவர் வைத்திருந்த காரை ஓட்டி வந்து கடைக்குள் ஆட்கள் இருக்கும் போதே அந்த கடைக்குள் காரை விட்டு 2 முறை இடித்து அங்கிருந்த பொருட்களை நொறுக்கி சேதப்படுத்தி உள்ளார். இதை பார்த்த அங்கிருந்தவர்கள் காருக்குள் இருந்த பாலச்சந்தரை வெளியே இறக்க முயற்சித்தனர். ஆனால் முடியவில்லை. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து தகவல் இருந்து காசு கடை தெரு பகுதிக்கு சென்ற சிதம்பரம் நகர போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த சம்பவத்தில் கடைக்குள் காரை விட்டு இடித்து சேதப்படுத்திய உதவி பேராசிரியர் பாலச்சந்தருக்கும் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பாலச்சந்தர் பாண்டிச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில போலீசார் என்ன நடந்தது, எதற்காக இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்ற கோணத்தில் முதற்கட்டமாக விசாரணை என்பது தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நன்றி கண்ணதாசன், உங்க விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.